ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து சொல்றாரு, ஒரு விசுவாசியை பற்றி சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர்களை பற்றி சொல்றாரு, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை பற்றி சொல்றாரு, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய விசுவாசம் என்பது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் விலை மதிப்பிட முடியாதது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும் விசுவாசத்தின்.